தான் விளையாட்டோ வேலையா இருந்தாலும் படிப்பு முக்கியம். இப்போ நான் எக்ஸாம் இல்லையா கொஞ்சம் சமானம் கார்த்திகை விளக்கீடு நாளிது எல்லோரும் விளக்கேற்றும் நாளிது அம்மம்மா அப்பப்பா வருகின்ற நாளிது எங்கள் நாங்கள் கோவாவும் பம்பா வெங்காயமும் அடுத்தது கருப்பும் ஒரு சுற்றி 10 ரூபா. நெருக்கடி எல்லாம் சரியான விலை. அதாவதுயா 1/4 கிலோ கத்தரிக்காயெல்லாம் 200 ரூபா, 1/4 கிலோ தக்காளி எல்லாம் 200 ரூபாண்டா. என்னன்னு வாங்கி சாப்பிடுவோம். ஆனால் இது காணாதுதான் கிடக்கு. அது கொண்டு போப்பதான் வாங்கப்பா. லைட் போட்டுருவோம். அக்கா அந்த லைட்டை கொண்டு வா. ஓ மோனிகா வாங்க வச்ச விளக்கு எல்லாத்தையும் நான் எடுத்துக்கொண்டு போறேன். ஐயா வேண்டாம் மோனிகா, அது மலைக்கு போக வேண்டாமா? இங்கே இருங்க மழை, அதுக்கிடையில் மழை வந்து வரும். சரி இப்பதான் என்னன்னா வெளியாலெல்லாம் வேலை முடிஞ்சா சிட்டி எல்லாம் நடுக்கி ஒரு வேலை செஞ்சு தராங்கலாம் ஓடி ஓடி தெரியுது. எங்க புது சட்டை அறுபடியான ஓய் இங்க பூக்கொண்டலுக்கு தண்ணியை ஊத்துங்கள். அதெல்லாம் 2-3 நாள் மழை பெய்யல. அனைவருக்கும் வணக்கம். நான் தான் மணிக்கா. நேற்றைய தினம் என்னென்னா வீடியோ போடல. அப்பா இங்கே போயிட்டாருந்தபடியா வீடியோ அப்பாவோட இதவாண்டிய வீடியோ போடல. அதபடியா இன்னைக்கு வந்து கார்த்திகை விளக்கு நாள். அதபடியா இன்னைக்கு நாங்கள் நான் அப்பாவோட போய் சிட்டி வாங்க போகிறேன். சிட்டி விளக்கு வாங்கிட்டு அம்மாவுக்கு ராசவெளிக்கிழங்கு நேற்று கோயில் தீபம் அப்போ அம்மாவோட போனேன். எனக்கு ராசவெளிக்கிழங்கு இது தந்த அது நல்லா இருந்தா அம்மா நவதாங்க இன்னைக்கு நான் அம்மா செஞ்சு தருவா. இன்னைக்கு அம்மாவுக்கு மிளக்கறியும் கொஞ்சம் வாங்கி என்னென்னா எண்ணெயும் வாங்க போகிறேன். அதுக்கு முன்னாடி எங்களுக்கு சேனலுக்கு வராக்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, அப்போதான் எங்களுக்கு ஆதரவாக இருக்கும். அம்மா என்ன சொல்லிட்டோம்னா கார்த்திகை விளக்கு அப்போ இன்னைக்கு நாங்கள் மிளக்கறி சமைக்க போகிறோம். அதோட பின்னியெல்லாம் ராசவெளி அதை சொல்லி இறந்தவர்களுக்காக அவங்க இதில் விளக்கு கொடுத்து அவங்களுக்காக ஒரு சாப்பாடு ஏதாவது செய்து அந்த இதில் வைக்கிறதுன்னு சொல்லி இறந்தவர்களுக்காக கார்த்திகை விளக்கு செய்கிறதும் அது எனக்கு தெரியும். ஆனால் இறந்தவர்களுக்காக அவங்க இன்றைக்கு வருவாங்களாம்னு சொல்லுவீங்க. கார்த்திகை விளக்கீடு நாளிது எங்கள் முன்னோர்கள் வருகின்ற நாளிது தண்ணி குடிப்பார் நைட்டில் வந்து அம்மம்மா அப்பப்பா வருகின்ற நாளிது எங்கள் வீட்டில் தண்ணீர் குடித்துவிட்டு செல்லும் நாளிது கார்த்திகை விளக்கீடு நாளிது எல்லோரும் விளக்கேற்றும் நாளிது விளக்கீடு என்பதை சரி இது உங்களுக்கு துக்க நாளோ இல்லாட்டி சந்தோஷ நாளோ அதாவது உங்களோட சொந்தக்காரில் இல்லை இதாக அடிக்கு உங்களுக்கு சந்தோஷமா நீங்களும் கொண்டாடலாம். அந்த என்ன சொல்லுவீங்க அந்த விளக்குன்னு சொல்றது அவங்களை நினைவு கூர்ந்து அவங்களுக்காக நாங்கள் அந்த அவையிலதோ இதுக்கு போறதாம் என்னத்துக்கு இல்லை அவை அந்த 1 மாசம் 21 நாள் என்னத்துக்கோ போறதுன்னு சொல்லுவீங்க. அந்த டைம்ல மேரவழி மாசத்துல முருக்க மரத்துல முருக்க மீன் ஆஞ்சி சாப்பிடக்கூடாது. இல்லை அவை சொல்றவை அதை வளர்ந்து போட்டு போறவை அம்மாவுக்கு மறதி கூட அதான் இன்னைக்கு அப்பா பாருங்க சொல்லி முந்தி வெறிட்றேன் கார்த்திகை விளக்குல பெயர் தெரியும் சொல்லி எல்லாம் தெரியும் வழியில தெரியாது. நாங்க பெம்பல எங்கட வீட்டுல அம்மா அப்பா பாரு விளக்கிட மறக்கலாம் எனக்கு ஒரு நினைவு நாள் இதுவும் இருக்குது இந்த கையில தெரியும். பாப்பா
உலங்கையில எங்க பாஞ்சு பாருங்க கார்த்திகை விளக்கெடு நாளை நினைவு ஊர்ற காத்திய விளக்குறேன்னா இது பார்த்தா எனக்கு அந்த நினைவு ஒரு 10 வயசுல டயர் கொளுத்தி கொண்டு அதில் பக்கத்தில் ஒரு துளி ஒன்று விழுந்து அது பெருத்து கையை புண்ணெல்லாம் பெருத்து மாற கூட காலம் சொல்லவே இல்லை இன்னைக்கு தான் சொல்லி பீஸ் பட்ட மேக்கட இந்த புண் மாறுறதுக்கு இவ்வளவு காலமா சென்றது தெரியுமா அந்த டயர்களுக்கிட்ட போயிடாதேங்க போய் ஒரு சொட்டு பட்டாலே புண் பெருத்து கொண்டு போகும் அந்த அது அப்படி அள்ளி போட்டுது அதே மாதிரி அம்மாக்கு நிறைய மூண்டு கிடக்கு அது இல்லை சரி இப்போ நாங்க அம்மாக்கு மரக்கறிக்கு ஃப்ரெஷ்ஷான மரக்கறியா வாங்கிட்டு ராசவழுக்கலாம் மரக்கறியில வைக்கிறதுக்கு அவங்கிட்ட இப்போ ஒரு எங்கட அப்பாவும் மோசம் போட்டாரானே அப்ப அவர் அவன் அம்மாக்கள் அப்பாக்கள் என் அப்பப்பா அந்த அம்மா அப்பப்பா அந்த அம்மாச்சி அப்பாச்சி அவையெல்லாம் மருவினா தெரியுமா கல்லு வந்து கடைப்பிடிச்சு செய்து கொண்டிருக்கணும் ஒரு நேரம் நான் செத்தால் கம்சி மணிக்கு அப்படி ஒன்றும் எனக்கு சாப்பாடு தண்ணி ஊடி வைக்க தேவையில்லை உங்களுக்கு வச்சு படைச்சு மீன் வச்சு படைக்கிறோம் எனக்கு பிடிச்ச சாப்பாடை வாங்கி வைக்கிறோம் மச்சம் படைக்கிறேன் சில பேர் ஆனா நாங்க சரி அப்ப நான் போயிட்டு வந்து என்னென்ன மெசேஜ் படைக்கிறது இல்ல அது அவங்க வரிவினம் என்ற ஒரு நம்பிக்கை அவங்க சாப்பிடாம ஒன்று மில்லியன் போக கூடாதுன்றதுக்காக அதை வைக்கிறது நாங்கள் அவங்களுக்கு கொடுக்கறது சரி சரி போமா சரி இப்போ நான் கதைக்கு வந்துட்டேன் நல்லா வெயிலாக இருந்தது இப்போ நான் அம்மா சொன்ன வெங்காயம் மரக்கறியை வாங்க போகிறேன் சரி இப்போ வெங்காயம் அம்மா சொல்லிவிட்டாவா அதை வாங்க போகிறேன் அதுபடியாக 1/2 கிலோவுக்கு வெங்காயம் வாங்க போகிறேன் வெங்காயம் நல்லதாக பார்த்து எடுக்கணும் அங்கே சாப்பாடுகளுக்கு நல்லதாகவும் இருக்கும் இப்போ நல்லதாக பார்த்து எடுப்போம் தான் நல்லா பார்த்து எடுக்கணும் உறிஞ்ச வெங்காயத்தையும் எடுக்கக்கூடாது பழுதாக போயிடும் அதுபடியாக நாங்கள் இதெல்லாம் எடுத்துட்டு அடுத்த வெங்காயம் எல்லாம் வெங்காயம் பம்பா வெங்காயம் இது காணுமோ தெரியலை இவ்வளோ 1/2 கிலோ அவ்வளோ வந்து தெரியலை அதுபடியாக நான் கொஞ்சம் போடுவேன் மொத்தம் 6 வெங்காயம் போட போகிறேன் அப்படியே 6 வெங்காயம் போட போகிறேன் கொஞ்சம் தான் நல்லதாக இருக்குது மிச்சம் எல்லாம் சரியில்லாமல் இருக்குது சரி இப்போ நான் 6 வெங்காயம் எடுத்து போட்டுட்டேன் பருப்பு 1/4 கிலோ தாங்க மஞ்சள் பருப்பு தாங்க பருப்பு அம்மா வாங்கிட்டு வச்சேனவா அதோடைய மஞ்சள் பருப்பு 1/4 கிலோ தாங்க கத்தரிக்காய் இருக்குது கத்தரிக்காய் இல்லையா கத்தரிக்காய் என்ன விலை கத்தரிக்காய் இல்லையே இப்போ இந்த கீரை நல்ல கீரையோ இல்லாடிக்கு நல்லாமோ இல்லை நல்லா இருக்குமோ சாப்பிட சிட்டிக்கு வாங்கல சரி இப்போ நான் சிட்டி வாங்க போகிறேன் சிட்டி கூட எடுத்துக்கொண்டு 12 சிட்டி வாங்க போகிறேன் அதுபடியாக ஒரு சிட்டி 10 ரூபா அதுபடியும் நான் என்னென்னா 12 சிட்டி வாங்க போகிறேன் 12 சிட்டி 120 ரூபா 10 சிட்டி 100 ரூபா எப்படி நான் 12 சிட்டி வாங்குறேன் 4 எண்ணி பார்த்து வாங்க போகிறேன் 5 6 7 8 9 பார்த்து நல்லதாக பார்த்து போகிறேன் சிலதுகள் என்னென்னா உடஞ்சி கிடக்குது நல்லதாக பார்த்து எடுத்தால் விளக்கு வைக்க ஈஸி அடுத்த வருஷத்துக்கு கார்த்திகை தீபம் வந்தால் அதுக்கும் எடுத்து பாவிக்கலாம் இதெல்லாம் மண்பானையால் தான் களிமண் மண்ணால் தான் செய்கிறது போல் 12 சிட்டி எடுத்துட்டேன் சரி இப்போ நான் அவர்கிட்ட அந்த அண்ணாட்ட போய் கொடுக்க போகிறேன் சரி இப்போ இவ்வளோ சாமானுக்கு 660 ரூபாண்டா இவ்வளோதுக்கு என்ன செய்கிறது 660 ரூபா கொடுத்துட்டேன் இன்னும் நிறைய சாமான்டா இவ்வளோ 1200 அம்மாலாம் இந்த கடையில் வாங்கிக்க அம்மா நிறைய சாமான் வாங்கியா 2300 3400 விற்கும் ஆனால் நல்ல காய்கறி சரி இப்போ நாங்கள் மரக்கறி கடைக்கு போய் இங்கே போய்ட்டு வந்துட்டோம் மரக்கறியெல்லாம் ஒன்றுமே இல்லை நாங்கள் கோவாவும் பம்பா வெங்காயமும் அடுத்தது கருப்பும் எண்ணெயெல்லாம் வாங்கி சிட்டியும்
ஒரு சிட்டி 10 ரூபா அதோடைய 10 சிட்டி 100 ரூபா அதோடைய 10 சிட்டி வாங்கினாங்க. இப்போ என்னோட கறிக்கு ஒன்றும் வாங்கல. அதோடைய நான் உருளைக்கிழங்கு போட்டு இருக்குன்னு சொன்னவா. உருளைக்கிழங்கு எனக்கு பிடிக்காது. அப்படியே எங்கள் வீட்டை பக்கத்தில் ஒரு கடை இருக்கு. நான் வேணுமாண்டா அம்மா சோயா மீட் வேணுமாண்டா பக்கத்தில் கடைக்கு போய் சோயா மீட் வாங்குவேன். இல்லாட்டிக்கு இந்த கடையில் இல்லாட்டிக்கு அங்கால ஒரு கடை இருக்கு, அங்கேயும் போய் வாங்குவேன். நகைக்கடி எல்லாம் சரியான விலை. அதோடைய 1 கிலோ கத்தரிக்காயெல்லாம் 200 ரூபா, 1 கிலோ தக்காளி எல்லாம் 200 ரூபாண்டோடைய என்னென்னு வாங்கி சாப்பிட்றது. அதோடைய நீங்கள் மரங்கண்டுகள் நட்டா அது பெருசாக வளர நீங்களும் வாங்கி விற்பனை செய்யலாம். இல்லாட்டிக்கு நீங்களே வச்சுருக்கலாம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லையெல்லாம் உற்பத்தி செய்த மரங்கண்டுகளுக்கு கார்டன் வச்சு சரி இப்போ அம்மாவுக்கு தேவையான பொருளை கொண்டு போய் கொடுப்போம். காலிட்டர் எண்ணெயும் பருப்பும் அடுத்த கோவாவும் 1/2 கிலோ வெங்காயம் பம்பா வெங்காயம். நீங்க எந்த கடைக்கு போனீங்க? அந்த மணியானம் சாந்திக்கு போயிருந்தா அப்பா சொன்னா மரக்கறி மார்க்கெட்டுக்கு போவோம். அப்பா அதுக்கு விலை தேங்காய் இருக்கோ தேங்காய் தேசிக்காய் நல்ல வேலை. தேசிக்காய் 100 ரூபா உண்டு. அப்படியே அப்படி வாங்கி சாப்பிடுறோம். அப்படியே நாங்களும் குட்டி குட்டி கண்டு மாரி காலம் அந்த டைம்ல மரக்கறி சணல் விலையா இருக்கு. மழையண்டபடியா வெள்ளங்களால ஏற்பட்டு அப்ப அதால கூடுதலா இந்த மாசம் 6 மாசம் எல்லாம் கொஞ்சம் விலையாட்டான் இருக்கு மரக்கறிகள். கத்திரிக்காய் எல்லாம் வந்து என்ன விலை விற்குது? 800 ரூபா. தக்காளி பழம் 800 ரூபா. லிக்ஸ் 1000. கத்திரிக்காய் காய்ச்சா விடலாம் போட்டு. கீரை வந்து நல்ல விலையா இருந்தது. கீரை 200 ரூபா வேற நினைக்கிறேன். அதுதான் 350 ரூபா. 2 படி 350. சரி அப்ப என்ன இப்ப சமைக்கிறேன்? இப்ப குழம்புக்கு என்ன? உருளைக்கிழங்கு சோயா மீட். ஆமா 12:50 ஆயினா அப்புறம் நான் 1 மணி நேரம் சாப்பிட்டு மச்சிஷம் போறேன். சாப்பிட்டு தான் போறேன். நான் சமைச்சிருவேனே பருப்பு காஜி கோவா வரை 12 ஆச்சு. எல்லாரும் போய் கொண்டு இருக்கிறேன். நான் பார்த்து கொண்டு இருந்தேன். நான் போறேன். சாப்பிட்டுட்டு போவேன். சரி இப்ப அம்மாக்கெல்லாம் நான் வாங்கி கொடுத்துட்டேன். நீ அம்மா பின்னே போல வாசவழிக்கலாங்க கடைக்கு போறேன்னா சரியான புடு சொன்ன ஸ்கூல்ல எல்லாம் சேர்ந்து விடலாம். நான் ஒன்றும் வாங்கி கொடுக்கல ஆளு கடையை கூட்டி கொண்டு ஒண்ணுங்க கேளியா ஒண்ணும் கேட்க சிட்டி கட்டறதுக்கு அத வாங்கி கொடுத்துட்டீரா சந்தோஷமா 12 சிட்டி நானா அத நினைக்கிறேன் சிட்டி காணும் முடிஞ்சிரும் போல இல்ல 12 சிட்டி 120 ரூபாய் சிரி பேக்கெட் வாங்கிடல பாத்தீங்களா சரி வாங்குவோம். இப்போ என்ன சமைச்சிட்டு மோனிகா கொண்டு டியூஷனுக்குள்ள விடுவோம். டியூஷனுக்கு விட்டுட்டு வாங்க. மோனிகா வேலைக்கு வந்தேன் எக்ஸாம் தான வந்து சாப்பிடுவாவா. சரியா ஓகே. என்னதான் விளையாட்டோ வேலையா இருந்தாலும் படிப்பு முக்கியம். இப்போ நான் எக்ஸாமினுடைய கொஞ்சம் சாமானும் தண்ணியும் தான் கொண்டு போகிறேன். ஃபைலும் 2 கொப்பியும் அதுக்கு பாடத்துக்கு 2 கொப்பியும் அடுத்த கொம்பாசு அதான் கொண்டு போகிறேன். இப்போ டியூஷன் போய் நான் 3 மணிக்கு வந்து சாப்பிடுவேன். சரி போய் முன்னுக்கு ரோடு பாருங்க. போய் முன்னுக்கு போய் குழந்தை பிள்ளை மேய்ப்போ குழந்தை குட்டி மேய்ப்போ முன்னுக்கு நிற்பேன். பேக்கெல்லாம் கூட போட்டு இந்த நான் சொன்னேன் தான் குழந்தை பிள்ளை எங்களோட பிள்ளை வந்து முன்னுக்கு இருந்துருவா வந்து படிக்க போகிறாங்க. உண்மையிலே கட்டிக்கார பிள்ளை. ஓகேயா போ வாங்கண்ணா. இப்போ வந்து மோனிகா வைத்திரக்கா போகிறோம். இப்போ தான் மோனிகாவுக்கு வந்து டியூஷன் வந்து இப்போ தான் விட்டுருக்கு போல இருக்குது. ஆக்கெல்லாம் வந்து நிற்கிறாங்க. ஓகே சரி மோனிகாவுக்கு வந்து டியூஷன் விட்டுட்டுது. பசிக்குது. 3 மணி ஆனோடனே ஆளுக்கு என்ன டியூஷன் இருக்கு பின்ன இல்லை தானே இல்லைன்னு சரி போ ஓடா. அது எங்கே ஓடுறேஞ்சு வா உன்னோட வர்ற பாடு. அதான் ஆட்டோ வரதுன்னு மனசு வாங்குற கொண்டு விடுறாங்க. சரி இப்போ வந்து நான் கிசோனிலாம் வேப்பன் வாங்கினேன். அது நான் பின்னர் அதே தடிக்கு வேப்பன் சாப்பிட்றதுக்கு தான் அது வாங்கினது. இப்போ நான் எனக்கு அம்மா மறக்கிறீங்க நான் கொஞ்சம் சாப்பிட்டு வச்சுட்டேன். அம்மா நான் கடைக்கு போய் இது வாங்கி அம்மா செஞ்சு தந்தவா
சப்ஜெக்டில் எல்லாம் கிண்டி போட்டு இப்போ நான் சாப்பிடும் 5 மணி போல் இந்த 7 மணி ஆன பிறகு நாங்கள் சிட்டியை வச்சு விளக்கு வைப்போம். அதை நீங்கள் பாருங்க. வேகு நான் உரைக்குது. சரி இப்போ வந்து சாப்பிட்டு வெள்ளாம் பலியால் வந்துட்டோம். இப்போ நாங்கள் தேங்காய் பறிக்க போகிறோம். அப்போ சொன்னதை அதை கொக்கத்தடிக்கு காணையில தேங்காய் பறிக்கிற நாளைக்கு கொக்கத்தடிக்க வச்சு தேங்காய் பறித்து சாப்பிடுவோம். இதில் ஏதோ டப்பா காத்தெல்லாம் முடிஞ்சு இப்போ மழை இன்னைக்கு காற்று வந்தால் மழையும் வரும். போன முறையும் வந்தால் வந்தது மழையும். இந்த முறை நாங்கள் சுற்றி வச்சு கெடிக்கவே வலிக்கிட்டு விளக்கு கொடுத்துட்டு மழை வருதில் இந்த விளக்கெல்லாம் எடுத்துருவோம். டியூஷன்லேயே கொஞ்சம் கொஞ்சமாக தூரி கொண்டு இருந்தது. என்ன அப்படியே சும்மா வெயில் முடிச்சு தூரினாரு. இன்னைக்கு நல்லா வெயில் அடித்தா பெஞ்சு இப்போ இருட்டி போட்டு வானம்லாம் கவிட்டுட்டு அப்படியா நான் என்னென்னா எல்லா காற்றும் இன்னும் சூறாவளி எனக்கு அப்படியா எல்லாரும் எல்லாம் சூறாவளியெல்லாம் படித்து மழையெல்லாம் படித்து மழை தண்ணியெல்லாம் துணி எல்லாமே இருந்தால் ஆனால் சூறாவளி டெய்லியெல்லாம் மதிச்சு எல்லாம் குப்பையானபடியா அம்மா இன்னைக்கு தான் கூட்டி கொண்டு இருக்கிறேன். அதையெல்லாம் இன்னைக்கு வெயில் வச்சபடியா காஞ்சிட்டு அதபடியா காஞ்சா கொஞ்சம் கஷ்டம் ஈஸியாக கூட்டலாம். நம்ம இன்னைக்கு கூட்டினவா ஆனால் மழையபடியா எல்லாம் ஃபுல்லெல்லாம் மீதமாக கிடந்தேன். இப்போ தான் விளக்கு மார்க் போடுற மாதிரி கிடந்தது. அதுபடியா எல்லாம் நாங்கள் விளக்கு வைக்க எங்கே வைக்க போகிறோம்னா நானே சொல்லிட்டேன். நாங்கள் காட்டுறேன் விளக்கு இங்கே அந்த அக்கா சொன்னவன் என்னட்டா ரோட்டுக்கிட்ட இப்படி மேல் தூணில் வச்சா வடிவாக இருக்கும், இரவு நேரத்தில் லைட்ஸாக இருக்கும், நல்லா இருக்கும். அப்படியா நாங்களும் அப்படி வச்சு அங்கால தூணை வச்சு அலங்காரப்படி வீட்டுக்கு வழியால் அந்த விளக்க வழியால் வச்சு விட்டு வழியாக இருக்கும். நான் எனக்கெல்லாம் விளக்கு வைக்கிறேன் பிடிக்கும். இப்போ ஒரு 7 மணி ஆயினாலும் மழை எல்லாம் இல்லாட்டிக்கு நாங்கள் வழியால் எல்லாம் விளக்கு வைப்போம். விளக்கு வச்சாலாம் வடிவாக இருக்கும். நல்லா இருட்டினா அப்படியே அந்த விளக்கு ஒளிச்சந்தது மேலே அப்போக்கு அந்த விளக்கு அப்படியே வந்து நிற்கிற மாதிரி நல்லா அழகாக இருக்கும். இப்போ நீங்கள் பூ இந்த அடிக்கினாலே அவ்வளோ அழகாக இருக்க மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி இந்த விளக்கு ஒளியால் என்ன இரவு தடுதாண்டா எவ்வளோ அழகாகவும் இருக்கு. கரண்ட் இல்லாட்டிக்கு நாங்கள் வந்து அந்த விளக்கில் நீங்கள் நான் சொன்ன மாதிரியே எல்லாம் வச்சுட்டு இப்போ சரியான ஈரமாக இருந்தபடியா பூங்கண்டெல்லாம் வந்து வளர்ந்துட்டு கிறிஸ்மஸ் மரமெல்லாம் வளர்ந்துட்டா நான் என்ன ஆனால் 3 பூ 1 பூத்து கிடக்க ஒன்றை பிடிச்சிட்டேன். 2 கிடக்குது. அங்கால பக்கம் மரம் விட்டாலும் நாங்கள் வீடியோ எடுத்து போட்டுருக்கோம். இதெல்லாம் நடையில மரம் நடு விட்டுட்டாங்க. சப்தா மரம் இதெல்லாம் மல்லிகை இது மல்லிகை இது வந்து அந்த பெருசாக வளர்ந்து கிடக்கு. அப்புறம் தான் இது நல்லா அழகா தொடவும் நல்லா தான் இருக்கு. அவங்க பின்னுக்கு ஒரு மரம் இருக்குது வாங்க காட்டு ஜாக்கண்ட அவ்வளோ அழகா எடுத்துட்டு கூட இருந்தா அம்மா அடுத்தவன் என்னடா எடுத்து இங்க வந்து செடியா அம்மா அடி வாடியே அப்படியா எங்க கிராட்டன் எங்க வச்சாங்களா அம்மா அங்க முன்னுக்கு வச்சுக்க அங்க பக்கத்துல தேசிக்கண்டு இதான் தேசிக்கண்டு. தேசிக்காலாம் ஒரு 100 அந்த வழியா தேசிக்காண்டி வாங்குது இல்லவா நல்லா உண்டா வளர்ந்தா அப்பா அவனது ஸ்கூல்ல இருந்து அப்போ இது அதுக்கு நான் நட்ட கண்டெல்லாம் உங்க பார்த்துருப்பீங்க. இப்போ பாருங்க ஏதோ இந்த மலைக்குள்ள ஏதோ கண்டு எல்லாம் வந்து பிடிங்க உடனே இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. ஆனால் ஒரு பூ அதில் இருக்கு. இதுக்கு பேர் தான் எனக்கு என்ன பூ வந்து தெரியல. என்ன பூ இது நீங்கள் சொல்லுங்க. சரியே அடுத்து இதான் நாங்கள் வீட்டிலே பெரிய பூ மேலே இதுக்குள்ள நாங்கள் இது பிடிக்கலாம். எல்லாம் கதிரில்லை. இதை கொஞ்சம் வட்டிக்கிட்டு இதுக்குள்ள நல்லா இருக்கும். இப்போ வந்து நாங்கள் என்னண்டா அம்மாலாம் கூட்டிக் கொண்டு இருக்குது. அந்த நிலத்தை பாருங்க கீழே நீங்க ஒரு வேலை செஞ்சு தரலாம் ஓடி ஓடி தெரியுது. என்னுடைய புது சட்டை அறுபடியா நான் சரி ஓய்
இங்கே பூக்கொண்டலுக்கு தண்ணியை ஊற்றுங்கள். அதெல்லாம் நினைச்சும் 2-3 நாள் மழை பெய்யல விளங்கல. அது இரவு தான் போறது. அம்மா இது நான் சொல்லித்தேன். அந்த செட் பண்ணி தான் அந்த தூணில எல்லாம் அந்த விளக்கு வேலை வச்சா நல்ல வடிவாகவும் இருக்கும். அங்கதான் வைக்கணும். வைப்போம். காத்துக்கு 100 நான் எனக்கு குளிச்சுட்டு இந்த சட்டையை போட்டுட்டு விளக்கெல்லாம் போட்டு சட்டையை போட்டுட்டோம். இந்த சட்டை இல்ல அந்த விளக்கெல்லாம் வச்சுட்டு நான் போட்ட சட்டையெல்லாம் போட இல்லை வெட்டை சட்டைலாம் போடுவேன். நீங்களும் நான் விளக்கு வைக்கிட்டு நீங்கள் ரெண்டாளுங்க நீங்களும் ராத்திரி தீபம் வந்து விளக்கு வைப்பீங்க. எல்லா கடையிலையும் எல்லா வீடுகள்லையும் விளக்கு கொளுத்து. எல்லா கொட்டையிலையும் விளக்கு கண்டு கனமா எல்லாம் கிடந்தது. நான் பார்த்துக்கொண்டா வந்தேன். நான் டவுனுக்கு போனா இவ்வளோ சண்டை ஐயோ சண்டைன்னு சொல்றேன். என்னடா கூட்டமாக இருக்கும். இப்போ விளக்கு எல்லாம் 10 ரூபாண்டபடியே லாபம் எங்களுக்கு. அப்படி யாரையும் பார்த்துருப்பீங்க. நாங்களுக்கு 7 மணிக்கு அப்படியா இருட்டா இருக்கு. அப்படியா அந்த கேமராலாம் வடிவா தெரியாது. அந்த கருப்பாக இருக்கிறது அதை நான் உங்களுக்கு காட்டல. அது அப்படியா முடிஞ்சா அது கொஞ்சம் பிடிஞ்சு கிடந்தா லைட் வச்சு அது காட்டுறோம். சரி இப்போ தான் என்னென்னா வெளியாலெல்லாம் வேலை முடிஞ்சதுபடியா சிட்டி எல்லாம் இங்கே அடுக்கி மிளகு வத்தியெல்லாம் போட்டு வடிவா நான் அடுக்கி வச்சேன்னா இப்போ அக்கா தான் எண்ணெய் விட்டு கொண்டு இருக்கிறாள். அதுபடியாக கொஞ்சம் எண்ணெய் விட்டா இப்போ இந்த அங்கே போய் நெருப்படியை இதில் போட்டுட்டு அதில் வைக்க நல்லா அழகாக இருக்கும். அதில் விட்டு சின்னதெல்லாம் போட்டுருக்கு. நாங்கள் 12 வச்சுருக்கோம். அவ்வளோத்தையும் போட சொல்லலை. சரி இப்போ 1 போட்டாச்சு. இந்த 1 போட்டாச்சு. இவ்வளோ போட்டு வச்சுருக்காள். ஆக கூட விடாத இது கூடவா? இது கூடவே இப்படி கூட விட்டல. அது அடுத்த வருஷமும் தேவைப்படும். இந்த நெருப்பு குச்சி அங்கே போய் தான் நாங்கள் என்னென்னா எடுத்தோம். இல்லாட்டிக்கு அம்மா இதுவும் வேலை அம்மா பிடிக்கல. இப்போ நாங்கள் எல்லாம் எண்ணெய் விட்டுட்டு கொளுத்துல போய் பார்ப்போம். சரி இப்போ ஒன்றா கொண்டு போகல அது மதிலுக்கிட்ட அது விட்டியா நான் அக்கா ஒன்றை எடுத்து கொண்டு வா. நான் தான் அடுப்பேன். எல்லாம் பார்த்து வைக்கணும். 1 2 சிலர்கள் வாசலுக்குள்ளேயும் வைக்கணும். மிஞ்சினா அப்படிதான் வழியா இருக்கும். ஆனால் இது காணாதுதான் கிடக்கு. அது பாருங்க அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் முட்டி பார்ப்போமே. அது இருக்குது. இன்னும் 2 தான் கிடக்கும். எல்லாம் அழகழகாக அடுக்கி நான் இது கொண்டு வரேன். நானும் அக்கா தான் இதை தூக்கணும். ஒரு சொட்டு அசைஞ்சாலே இல்லை இதா இதா இப்படி இருக்கு. இந்தாவா தூக்கு. சரி கொண்டு வைக்க பார்ப்போம். தூக்கு கொண்டு போகிறோம் வாங்க பார்ப்போம். அங்கே பாருங்க கொளுத்தி கொண்டு போக கஷ்டமா இருக்கதான். இந்த பத்திகள் எல்லா வீட்டையும் எப்படி அழகா கொளுத்தி கிடக்குது. இந்தினா இந்த வாசலுக்கு கீழே வைப்போமாப்பா. எப்படிதான் கொளுத்த போறோமோ தெரியல. இது கீழே ஏன் கொளுத்தி விடு கீழே விட்டு நீ? எனக்கு பயம். சரி கொளுத்து நெருப்பு குச்ச கூட அண்ணாட்ட கூட இல்லை 1-2 கொளுத்துல இருந்தா மணிக்கா எண்ணெய் ஊற்றி போட போகுது பாருன்னு போட்டு நான் பாரு. ஓ அது போல்ட்ட விருப்பத்துக்கு தானே இல்லை மோனிக்காண்டு வீட்டு வாசல்ல கொளுத்த அப்புறம் சரி சரி கொண்டே கொளுத்து
மோனிகா பாருங்கோ என்ன செய்கிறான் நாங்கள் வாசலுக்கு கொண்டு வைக்கிறோம் எல்லாம் தவண்டு உண்மையாங்கிட்ட பிள்ளை செய்து பாருங்க ஒரு வேலையில் என்ன இந்த ரெண்டு மாமாக்கு உள்ள கொண்டு வந்து வைக்க சொன்னவா சாமிக்கு படைக்கிறதுக்கு அதை வச்சா இந்த ரெண்டையும் உள்ள வச்சுட்டு இந்த இதில் வேண்டாம் இப்படி வைப்போம். சரி அப்போ எல்லாம் பச்சாச்சு தானே என்ன ஓ ஓகே சந்தோஷம் உனக்கு இன்னும் கொஞ்சம் வைக்கணும். சரி அப்போ பை இன்னும் வந்துட்டு கொஞ்சம் உண்டு. சரி பை நான் அனுபவத்தை கால் பண்ணுறா போட்டு வார் ரெண்டு விளக்கு வச்சோன்னா மழை வேண்ட முடியா அப்படின்னு வந்துட்டு ஆனால் அங்கே மட்டும் மழை மோனிகா விளக்கு வச்சுவா மழை சும்மா எல்லாத்தையும் எடுத்து கொண்டு வீட்டுக்குள்ள கொண்டு வர போகிறேன். அங்கே போன மழை நானே இஞ்சுவா இஞ்சி பாருங்க மோனிகாவா அங்கே வச்ச விளக்கு எல்லாத்தையும் நான் எடுத்துக்கொண்டு வர போகிறேன் நான் ஐயா வேண்டாம் மோனிகா அது மழைக்கு போக வேண்டாமா தண்ணியெல்லாம் கலந்துற மண்ணேல ஒரு தண்ணியெல்லாம் கலந்துருக்கு மண்ணேல மழையை பார்க்க மோனிகா போகாத மோனிகா அண்ணில் மழை வேண்டாம் அப்புறம் அது நனைஞ்ச அப்புறம் நாங்கள் விடிய எடுக்கலாம் அது கரையாது மண் இங்கே தான் இருக்கும் மழை அதுக்கிடையில் மழை வந்து வரும் இந்தா சரி இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ கற்றுக்கலாம் அப்படியே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இன்னொரு வீடியோ சந்திப்போம். பாய்.